vie soit que Allah subhanahu wa ta'ala fasse en sorte que nous soyons les exemples de nos enfants. Donc ne mourrons pas avec une dette, mes très chers frères. வாழ்க்கையில எங்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய உபகாரத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டு மூத்தாகுங்க. Deuxième chose, quiconque nous a rendu service ne mourront pas sans avoir rendu ce service. யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ உபகாரிகளுக்கு உபகாரம் செஞ்சுட்டு மூத்தாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கடைசி காலகட்டம் வஃபாத்துக்கு நெருங்கி விட்டார்கள். எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினாங்க. ஒன்று கூட்டி கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். ஆச்சரியமாக கேட்டாங்க, நீங்க எனக்கு பல பேர் எல்லாரும் உபகாரம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க செஞ்ச உபகாரங்களுக்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன். லைஸ லனா லிஅஹதின் யதுன் இல்லா காஃபைனாஹும். நீங்க செஞ்ச உபகாரங்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் நான் செஞ்சிருக்கிறேன். இல்லா அபூபக்கர், அபூபக்கரை தவிர. அபூபக்கர் எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு என்னால பிரதி உபகாரம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை, அதனால கியாமத்தில் செய்வேன் அதை நான். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நெஞ்ச முன்னுக்கு போட்டு சொன்னாங்க. லைஸ லனா லிஅஹதின் யதுன் இல்லா காஃபைனாஹு. எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய உதவிக்கு நான் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட மௌத்த நசீபாக்குவானா. யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காராக்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகம், எங்க நாடு, கவுண்ட் பண்ணி பாருங்க பார்ப்போம். இந்த சீட்ல நான் உட்கார்றதுக்கு எனக்கு எத்தனை பேர் உபகாரம் செஞ்சிருப்பாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை ஆயிரம் நூறு உஸ்தாதுமார்கள், எத்தனை பள்ளிக்கூடத்து ஆசிரியைகள், எத்தனை பேருடைய டொனேஷன், எத்தனை பேருடைய துஆ, எத்தனை பேருடைய சதகா. இது நான் சும்மா மேலே அப்படியே பிரசூட் உட்கார இல்ல, எனக்கு பின்னால பல நூறு பேருடைய கண்ணீர் சொட்டுக்கள் இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில உபகாரம் செஞ்ச அத்தனை பேருக்கும் பிரதி உபகாரம் செஞ்சிட்டு தான் மூத்தாகணும். Mes très chers frères, surtout mettons la ferme intention de ne pas mourir sans avoir rendu le service que nous avons reçu, sans avoir rendu le service des gens qu'ils ont fait pour nous, sans l'avoir rendu. Toutes les personnes qui nous ont rendu service, on le doit de leur rendre, mes très chers frères. Et c'est ce que le prophète sallallahu alayhi wa sallam a donné comme exemple. Lors de ces derniers jours, il a rassemblé tous les sahaba radiyallahu anhum. Ils étaient tous rassemblés et il l'a dit avec le buste levé, le torse droit, le torse bombé. Il a dit: toutes les personnes qui sont ici présentes, je le dis avec fermeté, que tous les services que j'ai reçus, je les ai rendus. Il a dit fermement: tous les services que j'ai reçus, je vous les ai rendus. Sauf pour Abu Bakr radiyallahu anhu. Le service que Abu Bakr radiyallahu anhu m'a fait, je ne peux pas le rembourser ici, je le rendrai au paradis, Inch'Allah. C'est ce que je le rendrai Yawm al-Qiyamah, Inch'Allah. Le prophète sallallahu alayhi wa sallam, c'est ce qu'il a dit lui-même. Donc, imaginons, mes très chers frères, si on est assis ici ce jour-là, est-ce que c'est de notre plein gré? Est-ce que c'est de notre propre moyen? Personne ne nous a rendu service. Nos parents ne nous ont pas rendu service. Un voisin ne nous a pas rendu service. Un ami ne nous a pas rendu service. On n'a pas reçu de service jusque-là. Tous les services que nous avons reçus, est-ce que nous les avons remboursés? Est-ce qu'on peut les compter? On ne peut pas les compter, mes très chers frères. Mais on se doit de retourner le service que nous avons reçu. Donc, mettons la ferme intention, mes très chers frères, de ne pas décéder, de rendre les services que nous avons reçus avant de décéder, mes très chers frères. அதனால எங்கட வாழ்க்கையில் எங்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சார்களோ அதுல ஒன்றுதான் எங்க நாடு எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்குது. இந்த நாடு எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்குது. நேஷனாலிட்டியை தந்தாங்க, நீங்க இங்க இருங்க கொண்டு சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு பணம் தாரோம் என்று சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகள் நீங்க வளர்த்துக்கோங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நியத்து வச்சா பெரிய செய்தி அல்ல, இதையும் திருப்பி கொடுத்துட்டு தான் மௌத்தாகும். Mes très chers frères, même on réfléchit bien comme il faut, toutes les personnes qui nous ont aidés sont des individus. Mais cette patrie, cette nation, nous a-t-elle pas rendu service? La citoyenneté que nous avons obtenue n'est-elle pas un service que cette patrie nous a donné? N'est-elle pas une faveur que cette nation nous a donnée?
qu'avons-nous fait pour cette nation? Qu'avons-nous fait pour cette patrie? Cette patrie nous donne, vous avez des enfants, tenez, vous avez des allocations. Vous êtes dans telle situation, vous avez telle faveur. Vous êtes en difficulté, vous avez telle faveur. Qu'est-ce qu'on a rendu à cette patrie? Qu'est-ce qu'on a rendu à cette nation? N'a-t-on pas juste récupéré ces donations? Donc mes très chers frères, on se doit de mettre à la ferme intention d'être un exemple pour les autres et de retourner aussi ce service auprès de notre patrie. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நீங்க எந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சாலும் எழுதப்பட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். Mes très chers frères, quel que soit le pays qui vous offre la citoyenneté, vous aurez la vie qui vous a été destinée. அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அது எங்கிருந்தாலும் கிடைக்கும். Où que vous soyez, seul ce que Allah vous a destiné vous arrivera. ஆனா நீங்க நினைச்சாலும் எனக்கு இந்த சிவப்பு கலர் பாஸ்போர்ட் கிடைச்சிட்டா இந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி. Mais nous, ce qu'on va espérer, dès que j'aurai ce passeport de couleur rougeâtre, ça y est, ma vie sera finie. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. Il y a un événement qui me vient en tête. 2003ஆம் ஆண்டு நான் கனடாவுக்கு போயிட்டிருந்தேன். En 2003, j'étais parti au Canada. 2003ஆம் ஆண்டு ரமலான்ல ஃபுல்லா அங்க தான் இருந்தேன். Même durant le Ramadan, j'étais au Canada. அப்ப பெருநாள் அன்று ஒரு சகோதரர் சொன்னாரே, எனக்கு துஆ செய்யுங்க ஹஜ்ரத், என்ன கட்டிப்பிடிச்சு அணைச்சி சொன்னாரு, துஆ செய்யுங்க, நாளைக்கு எனக்கு இந்த கேஸ் இருக்குது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அந்த நீல புக் ஒன்று கிடைச்சோணும், அது கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரியாகிடும், வாழ்க்கையில் எல்லாமே பூர்த்தியாகிடும், எனவே அது கிடைச்ச துஆ செய்யுங்கன்னு சொல்லி போட்டு அவர் சொன்னாரு, நான் எனக்கு ஆசைப்படுறேன் இன்றைக்கு ராவைக்கு நீங்க என்னோட சாப்பிட்டா மிச்சம் நல்லா இருக்கும், நீங்க துஆ செய்வீங்க தானேன்னு சொல்லி என்ன அழைச்சு கொண்டு போனார் சாப்பாட்டுக்கு. இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு போகக்குள்ள என்னோட அந்த காரில் இன்னும் பின்னால் 3 பேர் ஏறிக்கொண்டாங்க. அப்போ அவருடைய சேர்த்து நாங்கள் 4 பேர், நாங்கள் 5 பேர் காரில் போய்கொண்டிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட போய்கொண்டிருக்கும் பொழுது முன்னால் ஒரு சிக்னல் லைட் இருக்குது. அந்த சிக்னல் லைட்டில் ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு சகோதரர் கழுத்தில் ஒரு மாலை போட்டிருக்கிறார், போட் போட்டிருக்கிறார், ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லி, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போன டிரைவர் சொன்னார் பின்னுக்குள்ள அந்த சகோதரரை பார்த்து, இவர்கிட்டையும் நீல கலர் புக் இருக்குன்னு சொல்லி. யார்கிட்ட? இவர்கிட்டையும் நீல கலர் புக் இருக்குன்னு சொல்லி. நீ சொல்றாய் நீல கலர் புக் கிடைச்சா எல்லாம் சரின்னு சொல்லி, அதே புக் இவன்கிட்டையும் இருக்குன்னாரு. எனவே எங்கட வாழ்க்கையில நீல கலர் புக் கிடைச்சிட்டது, பச்சை புக் கிடைச்சிட்டது என்று சொல்லி வாழ்க்கை முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கும். அதனால் இங்க வந்தவங்க எல்லாரும் வெற்றி, ஊர்ல இருக்கிறாக்கெல்லாம் தோத்து என்ற முடிவுக்கு யாரும் வரவானம். சுப்ஹானல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விடயம். ஆனா ஒரு சபபுக்காக வேண்டி இந்த நாட்டு மக்கள் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு தந்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. Mes très chers frères, le jour, donc il est resté pendant le mois de Ramadan au Canada en 2003, et c'est le jour de l'Aïd, et le jour de l'Aïd, il y a un individu, un frère qui vient le voir et lui dit Moussa, est-ce que vous pouvez faire dua pour moi s'il vous plaît? Je vous demande très humblement de faire des invocations pour moi, parce que demain j'ai une affaire au tribunal, je suis convoqué, et il y a une affaire pour moi. Si tout va bien, faites dua, par votre cause, peut-être j'obtiendrai ce fameux livret bleu qui me permettra d'avoir le succès, d'avoir la réussite. Franchement, si j'obtiens ce livret bleu, c'est bon, j'aurais gagné, j'aurais réussi. Et il lui dit ça, et j'insiste s'il vous plaît, vous venez avec moi ce soir, je vous invite, on va manger ensemble. Et avec Mufti Sab, il y avait 3 autres personnes. Donc la personne qui l'invite, plus 3 autres personnes, et Mufti Sab. Au total, ils sont 5 personnes dans une voiture. Et c'est celui qui a invité qui conduit la voiture. Donc ils arrivent à un niveau d'un feu rouge, et au niveau d'un feu rouge, ils aperçoivent un individu, citoyen du Canada, qui a une pancarte sur lui, sur laquelle il est écrit « Je suis sans domicile et aidez-moi s'il vous plaît ». Donc une personne de derrière la voiture parmi les passagers le regarde et parle à la personne qui conduit, donc à celui qui invite, à l'hôte. Donc la personne, le passager dit « Tu sais, cette personne-là, elle aussi, elle a le fameux papier bleu dont tu as fait la demande auprès de Mufti Sab de faire dua pour ça. Tu sais que cette même personne-là, qui est dans telle situation, a ce même papier bleu pour lequel tu demandes de faire dua. Toi, qu'est-ce que tu as dit? Si vous faites dua, si j'obtiens ce papier bleu, c'est bon, j'ai réussi, c'est bon, j'ai gagné. Pourtant, lui, il a ce papier bleu. Ce même papier bleu, ce même livret bleu, lui aussi, il l'a. Est-ce qu'il a gagné? Est-ce qu'il a réussi? C'est pas comme ça, mes frères. C'est Allah subhanahu wa ta'ala. C'est Allah subhanahu wa ta'ala qui donne, que ce soit au pays ou ici. Que ce soit du pays d'où vous venez ou ici. C'est Allah subhanahu wa ta'ala qui donne. Certes, il faut faire les causes, il faut faire les sababs, il faut faire le nécessaire pour pouvoir réussir. Mais cela ne veut pas dire que si j'obtiens tel livret, tel papier, tel format, tel papier administratif, j'ai réussi. C'est Allah qui donne la réussite. Donc on doit toujours demander fermement auprès d'Allah subhanahu wa ta'ala.
அதனால வாழ்க்கையில் 2 விஷயம் சொல்லிட்டேன். மௌத்துக்கு முன்னால கடன் இல்லாம மௌத்தாக பாருங்கோ ஒன்று சொன்னேன். கடனை இல்லாம கடமைகளை செஞ்சுட்டு பொறுப்புகளை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம். 2வது சொன்னேன், மௌத்துக்கு முன்னால எங்களுக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சிருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய உபகாரத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டு மௌத்தாகுவோம். 3வது ஒன்றையும் சொல்லித்தாரேன். Mes très chers frères, donc on a dit 3 choses. Sur ces 3 choses, la première chose qui a été dite, c'est de faire en sorte de ne pas mourir en ayant de dettes. Donc de rembourser ses dettes, quelles qu'elles soient, qu'il s'agisse de dettes pécuniaires ou qu'il s'agisse de dettes physiques, qu'il s'agisse de responsabilités, on doit faire en sorte de ne pas avoir de dettes avant de décéder. Deuxième chose, il faut avant la mort pouvoir retourner le service des personnes qui nous ont rendu service, mes très chers frères. Et là, on va parler de la 3e chose. மூணாவது என்னன்னு சொன்னா, பயணம் நீண்ட பயணம், கபருடைய வாழ்க்கை நீண்ட பயணம், கட்டிச்சாதனங்கள் தேவைப்படும். எனவே எல்லாத்தையும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு போகாம தயவு செஞ்சு நீங்க விட்டுட்டு போனா அவங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக பிரிச்சு கொள்வாங்க. நீங்க மறுவ திரும்பி வந்து அவங்கள தரவ மாட்டாங்க. நீங்க திரும்பி வந்தா சொல்லுவாங்க பிசாசி வந்திக்கிண்டுவாங்க, பேய் வந்திக்கிண்டுவாங்க. உங்களுக்கு திருப்பி கிடைச்சவும் மாட்டா. நீங்க வர போறதும் இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க விட்டுட்டு போனது அது உங்களுடைய அல்ல, அவங்களோட சொத்தாக பிரிச்சு கொள்வாங்க. எனவே ஏண்ட புள்ள வந்து ஏண்ட கபரடியில் யாசின் ஓதும், எனக்காக வேண்டி சதக்கா செய்யும், எனக்காக வேண்டி பள்ளி கட்டும் என்று நினைச்சவானம் என்ற அவருடைய வேலையை செஞ்சு கொள்றதுக்கு அவருக்கு இன்றைக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அவருடைய வேலையை அவருக்கு செஞ்சு கொள்றதுக்கு இயலாது. காலை சாப்பாட்டை கூட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம், வாகனத்துல போய்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட காலத்துல வாழக்கூடிய பிள்ளைகள் உங்களோட கபரடிக்கு வந்து யாசின் உதவா போறாங்க. Mes très chers frères, faisons le nécessaire pour que nous donnons la bonne éducation à nos enfants. Pourquoi? Pour la simple et bonne raison que ce qui va rester, c'est ça. C'est pas les sommes que vous avez accumulées, les richesses que vous avez cumulées qui va rester derrière. Un bon exemple, aujourd'hui vous avez beau cumuler des centaines de richesses, des milliers de richesses, après votre décès, après votre départ, admettons que vous reveniez auprès de vos enfants qu'est-ce qu'ils vont dire? Mais non, ça c'est une vision, c'est un vampire, c'est pas vrai. C'est pas vrai, cette personne elle n'existe pas. Donc même votre richesse elle ne vous est pas garantie. Tandis que l'éducation que vous leur donnerez, elle sera garantie. Mes très chers frères, l'éducation que vous leur donnerez, elle sera garantie. Pourquoi vous pensez vraiment qu'aujourd'hui, un enfant a suffisamment de temps pour vous accorder du temps pour vous? Mon père il est décédé, ça y est, c'est fini. Vous croyez vraiment qu'il va venir pleurer à votre tombe alors qu'aujourd'hui il n'a même pas le temps de manger son propre casse-croûte, son propre déjeuner? Il le mange dans sa voiture durant le trajet pour aller au travail? Donc mes très chers frères, préparons notre vie après la mort. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, விட்டுட்டு போறத மறந்துட்டு கொடுத்துட்டு போறதுக்கு வழிய பாருங்க. நல்ல விடயங்களுக்கு செய்ய பாருங்க. எங்களுக்கு பிறகு வர இருக்கின்ற சகோதரர்கள் இந்த பூமிக்கு மேல வாழணும். அவங்களுக்கு எத்தனையோ விடயங்கள் தேவை. அழகான பள்ளி வேணும், அழகான ஸ்கூல் வேணும், அழகான விளையாட்டு மைதானங்கள் வேணும், மக்பராக்கள் வேணும் என்று இன்னொரு விடயங்கள் எங்களுக்கு பிறகு வர இருக்கின்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க செஞ்சு வச்சுட்டு போக வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது. எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவைகளை பயன்படுத்தி நல்லவைகளுக்கு செலவழித்து நல்லவைகளை உருவாக்கி வாழ்க்கையை வரலாறாக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. Donc mes très chers frères, surtout faut pas faire en sorte d'accumuler et de se dire que ça sera pour mes enfants, ça sera pour mes descendants, ça sera pour les personnes qui vont venir après moi. Non, donnez mes frères, il faut donner, donnons nos richesses, évitons de les accumuler, parce que ce que je vais accumuler, comme on l'a dit, ça sera pas pour moi, ça sera ni pour mes enfants. Ça sera ni pour moi ni pour mes enfants. Ce qu'on aura délaissé, ça sera pour quelqu'un d'autre. Donc si Allah subhanahu wa ta'ala vous a permis d'avoir de la richesse, dépensez-les dans le bien, dépensez-les dans le droit chemin, dépensons-les pour pouvoir construire des mosquées, dépensons-les pour pouvoir construire des terrains de jeu pour nos enfants, dépensons-les pour qu'il y ait des cimetières pour nous de la communauté musulmane, dépensons-les dans le droit chemin pour que nous, les générations suivantes, pour que les générations musulmanes suivantes puissons en bénéficier, mes très chers frères. Donc faisons en sorte de dépenser au lieu d'accumuler. கணியத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில வாழ்க்கையை வரலாறாக மாத்துங்க, வாழ்க்கையை இப்படி பாவிங்க, வாழ்க்கை இப்படி யோசிங்க. நல்ல ஒரு அல்லாவுக்கு விருப்பமுள்ள அடியானாக மாறுறது போல நாங்க யாரோட வாழுகிறோமோ வாழக்கூடிய மக்களோடையும் எங்களோட உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளணும்.
Donc mettons déjà la ferme intention tout d'abord que nous vivons pour Allah subhanahu wa ta'ala et que nous vivons en communauté, nous vivons en société, que nous soyons un exemple pour les autres et que nous vivons pour les autres et que nous ne soyons pas que égoïstes pour nous, nous vivons pour les autres. Donc mettons la ferme intention que nous devons être un exemple pour autrui. எங்கட ஆசை என்னன்னு சொன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இந்த பள்ளிகளை போல எங்கட பள்ளிகள் மாறணும். Mon souhait, mes très chers frères, c'est quoi? C'est que ces assises, ces mosquées, ces rassemblements soient comme à l'époque du prophète sallallahu alayhi wa sallam. என்ன மன்னிச்சுக்கோங்க, இப்படி சொல்றதுக்கு இன்றைக்குள்ள பள்ளிகளை நாங்க அல்லாஹ்வுடைய பள்ளின்னு சொல்றதை விடவும் இது இந்த கம்யூனிட்டி பள்ளி, இது இந்த ஜமாத்து பள்ளி, இது இந்த சங்கத்து பள்ளி என்று சொல்லி அடையாளப்படுத்துறது தான் எங்களுக்குள்ள என்ன மிகைத்து விட்டது. Aujourd'hui, mes très chers frères, c'est très triste, c'est avec une grande tristesse que je dis cela, qu'aujourd'hui, nos mosquées, nos instituts, nos bâtiments sont reconnus, non pas en tant que maison d'Allah, non pas en tant que mosquée d'Allah subhanahu wa ta'ala, mais telle association de telle ville, ou tel pays, ou de telle communauté. Il y a un séparatisme qui se crée, mes très chers frères, et c'est avec une grande tristesse que j'appuie cela. இஷாவுடைய தொழுகைக்கு பாங்குக்கு முன்னால பிரசிடண்டோட பேசக்குள்ள அவர் சொன்னார், இந்த பள்ளி எல்லாருக்கும் உள்ள பள்ளி, இது ஒரு குளோபல் ரிலிஜன், இது குளோபலுக்குள்ள பள்ளின்ற கருத்தை சொன்ன சந்தோஷப்பட்டேன். Avant la prière de l'Aïcha, notre cher président a dit, et il était très content de ce qu'il a dit. Qu'est-ce qu'il a dit? Ici, c'est une mosquée pour tout le monde. Cet institut, elle est pour tout le monde, c'est global. Et il était très content d'avoir entendu ce message-là. நான் இன்னும் கொஞ்சம் அது கங்கல சொல்றேன். Moi, je dis encore plus loin que ce qu'il a dit. இது முஸ்லிம்களுடைய பள்ளி மட்டுமல்ல. Ce n'est pas une mosquée que pour les musulmans. இது மனிதர்களுடைய பள்ளி. C'est une mosquée pour les humains. இதுல இருக்கிற இந்த பயான வந்து ஏன் முஸ்லிம்கள் மட்டும் கேட்கணும்? Pourquoi ce discours il est destiné qu'aux musulmans? ஏன் இத மாற்று மதத்தை மக்கள் கேட்க கூடாது? Pourquoi les non-musulmans ne peuvent pas écouter ce discours? ஏன் இவட பக்கத்துல நேபஸ கூப்பிட கூடாது? Nos voisins ne peuvent pas écouter ce discours? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்கு வந்து நஜ்ரான்ல இருந்து வந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கி கொடுத்தாங்க, நீங்க உங்க தொழுகிற நேரம் வந்து தொழுதுங்கோடு சொல்லி. Le prophète sallallahu alayhi wa sallam, à son époque, il a écarté un endroit dans la mosquée même pour les personnes qui venaient d'autres religions en disant « Ça y est, c'est l'heure de la prière de votre religion, priez ». நான் அன்பாக சொல்றேன், எங்கட பள்ளியில கற்ற பள்ளியில ஒரு இடம் ஒதுக்கணும். வெள்ளிக்கிழமை நாளையில இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் கீழ் உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அந்த கம்ஃபர்டபிள் இருக்க மாட்டாது. நாங்க அவங்களுக்கு ஷேர் போட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு அது உட்கார இடம், அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். சுப்ஹானல்லாஹ், நாங்க பீஸ், நாங்க அமைதி விரும்பக்கூடிய மக்கள், நாங்க சண்டை பிடிக்கிற மக்கள் அல்ல. Moi, je vous le dis avec compassion, mes très chers frères, il faut que nous écartions une salle exprès pour que les non-musulmans puissent venir assister, eux aussi voir comment nous prions, comment nous interagissons avec les autres communautés. Nous, on a la facilité de s'asseoir par terre en bas. Eux, c'est des non-musulmans qui n'ont pas l'habitude de s'asseoir comme nous. Donc on doit leur séparer, leur écarter une salle et leur faciliter l'assise en leur mettant des chaises à disposition pour qu'eux aussi puissent voir ce que nous faisons dans ce genre d'assises. இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது எப்படின்னு சொன்னா, ரெண்டு நாட்டில இருந்து மக்கள் வந்தாங்க. ஒன்று மொரோக்கோல இருந்து இஸ்லாம் மக்கள் வந்தாங்க இலங்கைக்கு, வரலாறு அப்படித்தான். இன்னும் ஒன்று யமன்ல இருந்து வந்தாங்க. யமன்ல இருந்து வந்த மக்கள் அங்க யமன் பள்ளி கட்டவும் இல்ல, மொரோக்கோல இருந்து வந்த மக்கள் வந்து மொரோக்கோ பள்ளி கட்டவும் இல்ல, அங்க பள்ளி கட்டினாங்க. ஃபமன் அظلم ممن منع مساجد الله, அல்லாஹ்வுக்காக பள்ளி கட்டினாங்க. Au Sri Lanka, mes très chers frères, vous savez comment l'islam elle est venue? Elle est venue d'une part du Maroc et d'une autre part du Yémen. Donc c'est l'histoire qui le dit. Et eux, les personnes qui sont venues de Maroc et du Yémen, ils n'ont pas construit une mosquée en disant ici c'est la mosquée de la communauté marocaine ou ici c'est la mosquée de la communauté yéménite. Ils ont construit une mosquée pour Allah. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், என்னோட பள்ளி வாசல் மனிதர்களுக்குரிய பள்ளி. Donc je vous le dis avec certitude, notre mosquée c'est une mosquée pour les êtres humains. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. Durant le temps du prophète sallallahu alayhi wa sallam, c'était comme ça. நோயாளியும் இருந்தாங்க பள்ளி உள்ளுக்கு. Il y avait des malades à l'intérieur de la mosquée. சின்ன பிள்ளையும் இருந்துச்சு. Il y avait des enfants dans la mosquée. சின்ன பிள்ளைக்கு தஹ்னீக் செய்ய பிள்ளைய கொண்டு வந்த பிள்ளை சிறுநீர் கழிச்சிச்சு. Les enfants ils venaient et ils urinaient à cet endroit-là. ஒரு காட்டரவி நாகரிகம் தெரியாதால வந்து பள்ளி உள்ளுக்கு சிறுநீர் கழிச்சிட்டாரு. Un bédouin qui connaissait pas la vie en société qui est venu, il a uriné à cet endroit-là. பள்ளி வாசலுக்குள்ள புயம் படிச்சாங்க, பாட்டு படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளியுள்ளுக்கு ஒரு கவி ஏத்தினாங்க. À l'intérieur de la mosquée, ils étaient en train de chanter, mes très chers frères.
பள்ளிவாசலுக்குள்ள வந்து மக்களை பாராட்டினாங்க. À l'intérieur de la mosquée, les gens se félicitaient, mes très chers frères. பள்ளிவாசல் பயான் செய்ய இடம் மட்டுமல்ல. La mosquée, c'est pas un endroit juste pour les discours et les dars. எங்கட ஊர்ல வந்து எத்தனையோ பேர் இப்ப எக்ஸாம்ல நல்லா பாஸ் ஆகி வந்திருக்காங்க. அவங்கள பள்ளியில கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவோம். Il y a plein de personnes qui ont été diplômées dans notre entourage, que nous les honorions à l'intérieur de la mosquée. அது முஸ்லிமாக மட்டும் இருக்க தேவையில்ல. Il n'est pas nécessaire qu'ils soient des musulmans seulement. எங்கட மஹல்லாவுல நல்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் பாஸ் ஆகி இருக்காரு, மாற்று மதத்தை சார்ந்தவர். Dans notre commune, dans notre région, il peut y avoir un docteur, mais qui n'est pas forcément musulman. நாங்க அவரை பள்ளியில கூப்பிட்டு கண்ணியப்படுத்தினோம். Nous, on doit l'honorer à l'intérieur de la mosquée. நாளைக்கு அவரை ஜியாரத் செய்ய அவர்ட்ட மறந்துக்கு போற ஒவ்வொரு முஸ்லிமுக்கு போகக்குள்ள இந்த சம்பவம் ஒரு ஞாபகம் வரும். Pourquoi? Parce qu'à chaque fois que les musulmans iront chez lui dans son cabinet, lui se souviendra de cet événement-là qu'on m'a honoré à cet endroit-là. எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் அழகா சொல்லல எங்களுக்கு. Regardez ce que l'islam nous enseigne. இது பரந்த மார்க்கம். C'est une religion ouverte d'esprit. இது கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சப்பட்ட மார்க்கம் அல்ல. C'est pas une religion fermée sur elle-même. சுப்ஹானல்லாஹ், எங்கட பள்ளி அப்படி ஆக்கணும். Subhanallah, il faut que nous changions notre mosquée de telle manière. பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. La mosquée, elle est à Allah. அல்லாஹ்வோட தீன் பரத்துறதுக்கு எந்தெந்த வழிகள் எல்லாம் அதுல இருக்குதோ அந்த வழியில பயன்படுத்தணும். Pour propager la religion d'Allah subhanahu wa ta'ala, il faut prendre tous les chemins et les passages qui sont destinés à cela. நான் உங்களுக்கு இலங்கையை பத்தி சொல்றேன். Je vais vous raconter l'histoire du Sri Lanka. நான் இலங்கையில இப்படி மௌலிக ஆலிம். Moi, au Sri Lanka, je suis un savant. நான் ரொம்ப கவலையோட சொல்றேன். Je vous le dis avec tristesse. எங்கட பள்ளி வாசல்கள்ல மொண்டசரி கிளாஸ் இல்ல. Dans notre mosquée, il n'y a pas les cours Montessori. எங்கட பள்ளி எல்லாம் அதுக்குரிய பள்ளி அல்ல. Dans notre mosquée, il n'y a pas d'autres cours. எங்கட பள்ளி எல்லாம் இங்க மாதிரி அது பிரிச்சிக்குது. Dans notre mosquée, elle n'est pas séparée. அது அந்த ஜமாத் இந்த ஜமாத் அந்த ஊர் இந்த ஊர் பள்ளி எல்லாம் பிரிச்சிட்டாங்க. Pardon, ils nous ont séparés dans nos mosquées en disant ça c'est tel groupe, ça c'est tel groupe et ça c'est tel groupe. ஆனா அதிகமான பௌத்த விகாரைகள்லயும் கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள்லயும் மொண்டசரி கிளாஸ் இருக்குது. Mais dans la plupart des temples bouddhistes et dans la plupart des églises chrétiennes, il y a les cours Montessori. மாஷா அல்லாஹ், அந்த புள்ளைக்கு அந்த சின்ன காலத்திலேயே அந்த இடம் ஃப்ரெண்ட்லி ஆகுது. அந்த இடத்தோட தொடர்பு உருவாகுது. Dès la tendre âge de l'enfance, l'enfant apprend déjà à se rapprocher de cet endroit-là. இவ்வளவு பெரிய பள்ளியை நாங்க கட்டினா இந்த பள்ளி வெள்ளிக்கிழமைக்கு ஃபுல்லாகும், லைலத்துல் கத்ருக்கு ஃபுல்லாகும். இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி நாங்க என்ன செய்ய போறோம்? On a construit une telle grande mosquée que cet endroit il est rempli pour la Jumu'ah et cet endroit il est rempli pour Yawm al-Eid. Mais les autres jours ils sont vides. Pourquoi on a construit un tel endroit alors? ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு மதரசாவை மட்டும் பள்ளியில வெச்சோணும்? Pourquoi on a mis que les cours d'arabe dans la mosquée? சுப்ஹானல்லாஹ், எங்கட பிள்ளைகளுக்கு அதே இடத்துல தீனையும் படிச்சு கொடுப்போம், மார்க்கத்தை படிச்சு கொடுப்போம், உலகத்தை படிச்சு கொடுத்தோம், பிரெஞ்சு நாட்டை படிச்சு கொடுப்போம், பிரெஞ்சு நாட்டினுடைய இண்டிபெண்டன்ட் டே நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். Que nous enseignons aussi bien les cours d'arabe, mais les cours extérieurs, les cours pédagogiques, les enseignements pédagogiques, les enseignements scolaires, mais aussi les enseignements concernant la patrie, l'hymne national. Pourquoi ne pas le faire ici? Pourquoi ne pas célébrer le jour national, le jour de fête nationale? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளி வாசல்ல இருக்கிற மொண்டசரி கிளாஸுகள்ல சின்ன பிள்ளைகளுக்கான கிளாஸுகள்ல மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய பிள்ளை வந்து படிச்சோம். Il faut que dans cet endroit-là, dès qu'il y a l'accomplissement des cours Montessori, même les personnes d'autres religions viennent prendre les cours Montessori. அந்த அளவுக்கு குவாலிட்டியா செய்யணும். Il faut le faire de telle manière, de telle qualité. அந்த அபிலிட்டி எங்கள்ட்ட இருக்குது. On a la capacité, அதை நாங்க பாவிச்சிரோம் இல்ல. mais on l'utilise pas. தயவு செஞ்சு சொல்றேன், இவைகளை கருத்திடுங்கோ. Mes très chers frères, on vous le dit humblement de prendre en considération ces paroles. இது நடக்க இல்லண்டா, Si ça ne fonctionne pas, இன்றைக்கு முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஆசியா கண்டத்தில் என்னென்ன கஷ்டங்களுக்கு பிரச்சனை முகம் கொடுத்து இருக்கிறாங்களோ, tous les problèmes que dans le continent asiatique les habitants sont en train de rencontrer, அந்த பிரச்சனை இந்த நாட்டுக்கு தூரத்தில் இல்ல. et ce problème viendra pas très tardivement ici. அதுக்கு காரணம் அவங்க அல்ல, C'est pas eux les raisons, அதுக்கு காரணம் நாங்க தான். c'est nous les raisons. ஏன்னா நாங்க ஒதுங்கி போனோம். Parce que nous on s'est écartés, நாங்க சேர்ந்து போகல, on s'est pas rassemblés, எங்கட மார்க்கத்தை சொல்ல இல்ல. on n'a pas enseigné notre religion. சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்டுல சம்பாதிக்கிறதுக்கு பிரெஞ்சு படிச்சோம். Subhanallah, mes très chers frères, pour gagner notre vie, on a appris le français. ஆனா அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல பிரெஞ்சு யாரும் படிக்க இல்ல. Mais personne n'a appris le français pour enseigner la religion. எல்லாருக்கும் எப்படி சம்பாதிச்சேன்றதுக்கு தன்ன தொழிலுக்கு தேவையான பிரெஞ்சு நல்லா தெரியும். Tout le monde connaît le français suffisant qu'il a besoin pour pratiquer son métier. ஒரு பிரெஞ்சுக்காரால் வந்து உங்கள்ட்ட கேட்கிறாரு, பள்ளியில பாங்க சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு பாங்க சொல்றாங்க, இந்த பாங்கோட அர்த்தம் என்னன்னு கேட்டா யாரை சொல்லிடும் பிரெஞ்சுல? Un pur français vient vous demander, qui connaît uniquement la langue française, il vient vous demander, dans votre mosquée, ils font l'adhan, ils disent Allahu Akbar, il vient vous le demander en français. Est-ce quiconque parmi nous
savent traduire cette signification en bon français. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, குத்தம் அவங்கள்ட்ட இல்ல, குத்தம் எங்கள்கிட்ட. Donc mes très chers frères, l'erreur elle n'est pas de leur côté, elle est de notre côté. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், பெரும்பான்மை சமூகத்தோட சேர்ந்து வாழுங்க. Donc s'il vous plaît mes très chers frères, je vous le dis avec humilité, vivons en communauté. ஆனா கரைந்து போக வேணாம். Mais ne fondons pas. சேர்ந்து வாழுங்க, கரைஞ்சு போக வேணாம். Vivons en communauté, mais ne fondons pas dans la masse. நீங்க சேரோணும், ஆனா கரையக்கூடாது. On doit se rassembler, mais on ne doit pas se fondre dans la masse. நாங்க கரையாம இருந்து அவங்க எங்களை போல ஆகிடுவாங்க. Si nous ne fondons pas dans la masse, eux viendront comme nous. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. Que Allah nous permette, mes très chers frères. அதனால தயவு செஞ்சு நான் சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் கருத்திடுங்கோ. குறிப்பாக சொல்றேன், இந்த பள்ளிவாசல் வேலை கட்டுமான வேலை பெய்து கொண்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ் அவங்க எல்லாருடைய ஒன்று புள்ளியும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. பள்ளிவாசலை கட்டி முடிக்கணும் அவசரமாக. எல்லா கருமங்களும் அந்த பள்ளி உள்ளுக்கு நடக்கணும். அந்த பள்ளியில ஆக்டிவிட்டிஸ், யூத்துக்கு ஒரு தேவையான யூத்தை அப்படியே கவர்ந்து கொள்ளக்கூடிய இடமாக அந்த பள்ளியை நாங்க மாற்றணும். அதுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் செய்யப்படணும், அந்த வேலை திட்டங்கள் எத்தனை நாங்க செய்யணும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பள்ளி வாசலாக இந்த பள்ளியை, இந்த ஊரை, இந்த பிரதேசத்தை சகவாழ்வு, அதாவது சமூக ஒற்றுமைக்குரிய வித்துக்கள் இங்கிருந்து தான் உருவானது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தை மாத்தணும். எனவே பள்ளி நிர்வாகமோல்ட்ட வேண்டிக் கொள்றாங்க, யார் யாருக்கு என்னென்ன வகையில இந்த பள்ளிக்கு உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையில உங்களுடைய செல்வத்தாலையும், உங்களுடைய செல்வாக்காலையும், உங்களுடைய அறிவாலையும், உங்களுடைய துஆவாலையும் ஏதோ ஒரு வகையில இந்த பள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நீங்க உங்களை மாத்திக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி, என்னுடன் இவ்வளவு நாளும் இருந்து இந்த பயணத்தில் துணையாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும், நண்பர்களுக்கும், உலமாக்களுக்கும், இதே போன்ற குறிப்பாக இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Mes très chers frères, donc on doit mettre la ferme intention, parce que là, le président, comme il l'a mentionné, il y a la construction de cette mosquée, donc il faut faire le nécessaire pour appliquer ce qui a été dit jusque-là, pour mettre en pratique ce qui a été dit jusque-là, pour mettre en pratique les activités qui ont été mentionnées, les objets nécessaires à la mise en pratique de notre religion doivent être faits le plus rapidement possible. Donc surtout pour les jeunes, surtout pour nos jeunes, mes très chers frères, cet endroit doit être attirant pour nos jeunes, et cet endroit doit être envoûtant pour nos jeunes, de telle manière à ce que les jeunes n'aillent pas ailleurs qu'ici, de telle manière à ce que les jeunes n'aillent pas délaisser leur temps ailleurs, n'aillent pas écouler leur temps ailleurs et viennent ici, mes très chers frères. Donc on doit faire en sorte qu'il y a des facilités, qu'il y a des outils pour les jeunes, pour pouvoir les attirer, pour pouvoir être attirant, un lieu attirant. Et il faut que ce lieu soit tellement attirant qu'il doit être mentionné, non pas seulement pour les musulmans, mais aussi pour toutes les communautés, en disant que toutes les activités qui émanent de cette institution permettent la contribution à la société. Donc Allah subhanahu wa ta'ala nous facilite et nous permette de contribuer, qu'il s'agisse financièrement, qu'il s'agisse physiquement, qu'il s'agisse spirituellement, qu'il s'agisse de manière avec nos invocations, que Allah subhanahu wa ta'ala nous facilite et qu'Allah subhanahu wa ta'ala récompense chaque individu qui a participé au service de Mufti Sab, et qu'Allah subhanahu wa ta'ala récompense les gens, la direction de cet établissement d'avoir permis l'accueil de Mufti Sab, et qu'Allah subhanahu wa ta'ala fasse en sorte que toutes les activités qui ont été mentionnées prennent place dans cette institution. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Jazakumullahu khairan. Ça, Mufti Sab ne l'a pas dit, c'est moi qui vous le dis. Je vous demande des excuses pour la traduction qui était un peu bancale. J'ai pu oublier quelques mots. Si c'est le cas, qu'Allah me pardonne et que vous m'excusez aussi, mes très chers frères. Jazakumullahu khairan. ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானாக இன்ஷாஅல்லாஹ். Donc mes très chers frères, comme vous pouvez le voir, on a la présence d'un savant parmi nous, d'un mufti. Sur les sujets qui ont été mentionnés, il y aura des papiers qui vont être distribués. Si vous avez quelconque question à poser, profitez-en dès maintenant. Mufti Sab, il est là. Il est préférable de poser sur les questions environ une quinzaine de minutes, pas plus, parce que le temps nous manque également. Donc si vous avez des questions qui sont assez pertinentes et courtes, n'hésitez pas à les poser. Il y aura une distribution de